வணக்கம். மல்டிபிள் மைலோமா அப்படிங்கிற நோயோட வாழ்றதுங்கிறது அது ஒரு தனிப்பட்ட பயணம் இல்லையா? நிறைய சவால்கள் இருக்கும். ஆனா அந்த அன்றாட சவால்களை எப்படி நம்பிக்கையோட சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க இந்த வழிகாட்டி உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, இந்த வழிகாட்டியில நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன கண்ணோட்டம் பார்த்திடலாம். முதல்ல உணர்ச்சி பூர்வமான யதார்த்தம். அப்புறம் எப்படி நம்ம கட்டுப்பாட்டை திரும்ப எடுக்கிறது, நம்மளோட ஆதரவு அமைப்பை எப்படி உருவாக்குறது, நம்ம உடலை எப்படி பாத்துக்கிறது, கடைசியா நோய் தொற்றிலிருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இது உங்க பயணத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும்னு நம்புறேன். சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். உணர்ச்சி பூர்வமான யதார்த்தம். அதாவது இந்த நோய் அறிதலுக்கு அப்புறம் மனசுல ஏற்படுற உணர்வுகளை ஏத்துக்கிறது. உண்மைய சொல்லணும்னா, ஒரு நோய்னு தெரிஞ்சதும் மனசுல ஒரு பெரிய புயலே அடிக்கும் இல்லையா? அந்த உணர்வுகளை முதல்ல நாம புரிஞ்சுகிட்டு ஏத்துக்கிறது தான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முதல் படி. பொதுவா மைலோமான்னு தெரிஞ்சதும் மனசுல என்னெல்லாம் தோணும்? ஒரு குழப்பம், பதட்டம், சில சமயம் கோபம் கூட வரும். தனிமையா உணர்றது, மன அழுத்தம், இதெல்லாமே வரலாம். நீங்க இப்படி உணர்ந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். நீங்க மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நிறைய பேர் இதே உணர்வுகளோட தான் இருக்காங்க. இங்க பாருங்க, ஒரு அருமையான விஷயம் சொல்லிருக்காங்க. சரியான தகவல்களை பெறுவது, நீங்க அதிக கட்டுப்பாட்டுடனும் முடிவுகளை எடுக்க சிறந்த திறனுடனும் சமாளிக்கக்கூடியவராகவும் உணர உதவும். இது எவ்வளவு உண்மை இல்லையா? விஷயங்களை சரியா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கையில ஒரு கட்டுப்பாடு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும். எதையும் சமாளிக்கலாங்கிற தைரியமும் வரும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கட்டுப்பாட்டை எப்படி மீண்டும் எடுக்கிறது. அதாவது நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நிர்வகிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு போணும் தெரியுமா? சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. அப்போ எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எதை முதல்ல செய்யறது? இது நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரு கேள்விதான். வாங்க, இதுக்கான பதிலை இப்ப நாம பார்க்கலாம். முதலாவது, உங்களை நீங்களே வேகப்படுத்திக்கிறது. அதாவது ரொம்ப அவசரப்படாம பொறுமையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளையும் அது எப்படி வருதோ அப்படியே ஏத்துக்கோங்க. நம்மால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை விட்டுட்டு இப்போ நம்ம கையில என்ன இருக்கோ அதுல கவனம் செலுத்தலாம். உடம்பு நல்லா இருக்கிற அன்னைக்கு சின்ன சின்ன இலக்குகளை வச்சுக்கோங்க. அதை செஞ்சு முடிக்கும்போது மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். சரி, உங்களை நீங்களே நிர்வகிச்சுக்க சில எளிய வழிகள் இருக்கு. ஒரு டைரி வச்சுக்கோங்க. அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன அறிகுறிகள் தெரிஞ்சது, மனசுல என்ன தோணுச்சுன்னு எழுதி வைங்க. டாக்டர் கிட்ட பேசும்போது இது ரொம்ப உதவியா இருக்கும். இன்னொன்னு, மனசை ரிலாக்ஸ் பண்ற டெக்னிக்ஸ் கத்துக்கிறது. உதாரணத்துக்கு தியானம் பண்றது, இல்லனா பிடிச்ச பாட்டை கேட்கறது, இதெல்லாம் மன அழுத்தத்தை குறைக்க ரொம்ப உதவும். வாங்க, இப்ப நம்ம சேர்ந்து ஒரு சின்ன சுவாச பயிற்சி செய்யலாம். ரொம்ப எளிமையானதுதான். உங்களுக்கு முன்னாடி ஜன்னல் மாதிரி செவ்வகமா ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னு பாருங்க. இப்போ அதோட சின்ன பக்கத்தை பார்க்கும்போது மெதுவா மூச்சை உள்ள இழுங்க. அப்புறம் அதோட நீளமான பக்கத்தை பார்க்கும்போது மூச்சை மெதுவா வெளியே விடுங்க. மறுபடியும் சின்ன பக்கம் மூச்சை உள்ள இழுங்க, நீள பக்கம் மூச்சை வெளியே விடுங்க. உங்க மனசு அமைதியாகிற வரைக்கும் இதை தொடர்ந்து செய்யுங்க. அடுத்ததா நம்மளோட ஆதரவு அமைப்பை உருவாக்குறத பத்தி பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பயணத்துல நீங்க தனியா இல்ல. இத நீங்க தனியா செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ உங்க ஆதரவு வலையமைப்புல யாரெல்லாம் இருப்பாங்க? உங்க குடும்பத்தினர், உங்க நண்பர்கள், இவங்க உணர்ச்சி பூர்வமா உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அப்புறம் உங்க மருத்துவர் அல்லது நர்ஸ், இவங்க மருத்துவ ரீதியான தகவல்களையும் வழிகாட்டுதலையும் கொடுப்பாங்க. இவங்க எல்லாரும் தான் உங்களுடைய சப்போர்ட் சிஸ்டம். இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். நம்ம மனசுல இருக்கிற அழுத்தம் மனச்சோர்வா, அதாவது டிப்ரெஷனா மாறுதானே எப்படி கண்டுபிடிக்கிறது? இத பத்தி பேசுறது ரொம்ப அவசியம். அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டாதான் சரியான நேரத்துல உதவிய நாட முடியும். மனச்சோர்வோட சில அறிகுறிகளை நாம கவனிக்கணும். சரியா தூக்கம் வராம இருக்கிறது, நம்மள நாமே பயனற்றவரா நினைக்கிறது, இல்லைன்னா ஒரு குற்ற உணர்ச்சி, எதுலயும் கவனம் செலுத்த முடியாம போறது, முன்னாடி பிடிச்ச விஷயங்கள்ல கூட ஆர்வம் இல்லாம இருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வர்றது, இந்த மாதிரி அறிகுறிகள் தொடர்ந்து இருந்தா தயங்காம உங்க டாக்டர் கிட்ட பேசுங்க. உதவி கேட்கறது பலவீனம் இல்ல, அதுதான் உண்மையான பலம். அடுத்ததா நம்ம உடலை எப்படி பேணிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது நல்ல உணவு, அப்புறம் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் மூலமா நம்மள நாமளே எப்படி வலுப்படுத்திக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஆரோக்கியமான உணவுன்னா என்ன? அதுல பழங்கள், காய்கறிகள் இருக்கணும், இறைச்சி, மீன், முட்டை, பீன்ஸ் மாதிரி புரோட்டீன் சத்து இருக்கணும், உருளைக்கிழங்கு, சாதம், பிரெட் மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், அப்புறம் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களும் சேர்த்துக்கணும். பாருங்க, இது ஒரு பேலன்ஸ் டயட்.
ஒவ்வொரு வேளையும் இதெல்லாம் சாப்பிடணும்னு இல்ல, ஆனா ஒரு நாள் முழுக்க இந்த சமநிலையை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க. சில சமயம் சிகிச்சையால பசி எடுக்காம போகலாம். இது நிறைய பேருக்கு நடக்கிறது தான். அப்படி ஒருவேளை உங்களுக்கு பசி எடுக்கலைன்னா கவலைப்படாதீங்க. ஒரே நேரத்துல நிறைய சாப்பிடாம ஒவ்வொரு 2-3 மணி நேரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க. இது ரொம்பவே உதவியா இருக்கும். எப்போ சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு சில டிப்ஸ். வாக்கிங் போறது, யோகா பண்றது மாதிரியான மென்மையான பயிற்சிகள் செஞ்சா மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். உங்க உடம்பு சொல்றத கேளுங்க. ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. அப்புறம் எந்த உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அதுதான் ரொம்ப பாதுகாப்பானது. சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நோய் தொற்றிலிருந்து எப்படி பாதுகாப்பா இருக்கிறது, நம்ம ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி குறைக்கலான்னு பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க. மல்டிபிள் மைலோமா இல்லாதவங்கள விட இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு நோய் தொற்று வர்றதுக்கு சுமார் 15 மடங்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பெரிய எண் இல்லையா? இதனால தான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். சரி, ஏன் இந்த ஆபத்து இவ்ளோ அதிகமா இருக்கு? ஏன்னா மைலமா நோய் நம்ம உடம்புல நோயை எதிர்த்து போராடுற நல்ல செல்களை குறைச்சு வேலைக்காகாத ஆன்டிபாடிகளை உற்பத்தி பண்ணுது. அதோட நாம எடுத்துக்கிற பல சிகிச்சைகளும் நம்மளோட வெள்ளை ரத்த அணுக்களோட எண்ணிக்கையை குறைச்சிடும். இதனாலதான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாகி நோய் தொற்று வர வாய்ப்பு அதிகமாகுது. அப்போ இந்த நோய் தொற்று ஆபத்தை குறைக்க நாம் என்ன செய்யலாம்? இதோ சில எளிய வழிகள். முதல்ல உங்க கைகளை அடிக்கடி கழுவுங்க. பழங்கள், காய்கறிகளை நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க. உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்க தோல்ல சின்ன கீறல்கள், வெட்டுக்காயங்கள் ஏற்படாம பாத்துக்கோங்க. கடைசியா டாக்டர் பரிந்துரைக்கிற தடுப்பூசிகளை சரியா போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு 100.5 டிகிரிக்கு மேல காய்ச்சல், குளிர், இருமல் இல்லனா அதிகப்படியான சோர்வு மாதிரி ஏதாவது அறிகுறிகள் தெரிஞ்சா கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே உங்க டாக்டர் கிட்ட சொல்லுங்க. இதுல அலட்சியமா இருக்கவே கூடாது. சரி, இந்த விளக்கத்தை முடிக்கும்போது உங்களுக்காக ஒரே ஒரு கேள்வி. உங்களோட இந்த பயணத்துல உங்க கையில கட்டுப்பாடு இருக்குன்னு உணர்றதுக்கு இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன முதல் படி என்ன? இத பத்தி யோசிச்சு பாருங்க. சின்னதா ஒரு படி எடுத்து வைங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.